இந்த ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கும் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியின் காலவேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லாவிதமான வாய்ப்புகளுக்காக, உடைய கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் மனமகிழ்ச்சியோடு கூட காணப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலே மகிழ்ந்து கலிகொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் பாடும்போது மீட்டுக்கொண்ட எங்களுடைய நாவும் இதயமும் வெவ்வேறு பாடத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. வாசிக்கின்ற சங்கீதங்கள், தியானிக்கின்ற வேத வசனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் மகிமைக்காகவும் எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆராதனை முழுமையும் உடைய பாதத்தில் நான் வைக்கின்றோம். ஆரம்ப முதல் முடிவரை இந்த பிரசனத்தினால் எங்களுடைய மறைத்துக் கொண்டோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல் மத்தியில தேவனுடைய ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலே அதை கேட்ட பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசு உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய காலை மாலை ஆராதனை முறையில் இரண்டாம் ஆராதனை நாம் பின்பற்றி நடப்போம். நாம் கடவுளை தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் தேவனை துதித்து கனப்படுத்தும்படியாக நம்ம அனைவரும் சேர்ந்து கிறிஸ்தவ சபை பாமாலை புஸ்தகத்தில் 326வது பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடுவோம். 326வது பாடல் பாமாலை 326. ரட்சா பெருமானை பாரும், புண்ணிய பாதம் அணினோம், சுத்தமாக்கி சேர்ந்தாரும், தேடி வந்து நிற்கின்றோம். இந்த பாடலை நம்ம அவையோடு உண்மையோடு கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்து நாம் துதிப்போம்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 90வது சங்கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீ மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திருமுங்கள் என்கிறேன். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகின்றேன். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கின்றார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பேன்? உமது அடியாருக்காய் பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் கிரியையை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சேர்ந்து திரியேக தேவனை நாம் போற்றுவோம். நம்முடைய ஆராதனை முறையில் 4வது பக்கம். சேனைகளின் கடவுளாய் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசனா. கடவுளே, நீ பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீ பரிசுத்தர். சாபமே உடையவரே, நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவின எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாக ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். நம்ம அனைவரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சேர்ந்த நன்மைகளை நினைத்து அதற்கு தடையே இருக்கின்ற
பாவங்கள் அக்கிரமங்களை நாம் அறிக்கை செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். எங்கள் தந்தையார் தேவனே, உமது வல்லமையாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனாக எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொள்கிறே உம்மை போற்றுகின்றோம். குமாரன் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் நன்மை எங்கள் நெஞ்சில் கொள்கிறவரே உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் பாவ அறிக்கை செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். தேவனுடைய கிருபைகளை, இரக்கத்தை கடந்த நாட்களில் நாம் பெற்று தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற தடையிருக்கிற எல்லா விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அசுத்தமான கிரியைகளையும் நாம் ஆண்டவருடைய பாதத்தை நாம் அறிக்கை செய்யும்படியாய் தேவன் நம்ம அழைத்து வந்திருக்கின்றார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவராக இருக்கின்றோம். நமக்கு உண்மை இல்லை. நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நமக்கு பாவங்களை மன்னித்த எவ்விதமான அநீதியும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பனத்துக்கு போய், தாப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷம் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்தவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கின்றார். ஆகவே நாம் மௌனமாக நம் ஆண்டுடைய பாதத்திலே காத்திருந்து முழுந்தால் படியிட்டு நாம் முதலாவது பாவ அறிக்கை நம்ம சேர்ந்து நாம் இறந்திருக்கோம். ஆண்டுடைய பாதத்திலே வந்திருக்கிற நீங்களும் நாம் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையை செய்த சொல்ல முடியாத ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் அவர் நமக்கென்று அனுப்பின எல்லா நன்மைகளை நாம் அனுபவித்து தேவனை துதிக்கக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா பாவங்களையும் நாம் ஒன்று சேர்த்து இந்த முதலாவது பாவ அறிக்கை நிமித்தமாக நாம் அறிக்கை செய்வோம். சர்வ உலமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவை தப்பிப்போன ஆண்களை போல் நம்முடைய வழிகளை விட்டு கொண்டோம். எங்கள் இருத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். முதல் செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தக்கவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரே, எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அழைச்சதை வாக்குத்தத்தங்களின்படியே நீர்வாக்கியமுடைய குற்றவாளியாக எங்களுக்கு இருந்தோம். தப்பிடங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாரும் ஆபத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவை உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாம் இனி தேவ பக்தியும் எதிர்ப்பு பக்தியும் நடந்துவதை இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு தெரிவித்தார்கள். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் நமக்கு கட்டளையிட்டவர்களை வாழ்க்கையில் சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இந்த நாளை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியில் வாசிக்க கேட்போம். நம் திருச்சபையார் அமர்ந்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் திருமதி வேத பாடம் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. பக்கம் எண் 839. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபோனின் மகிமையும் கர்மேல் சாரோ என்பவைகளின் அலங்காரமும் அதுக்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சி என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறமுண்டு போம். அப்பொழுது
ஊமையின் நாவும் கெபிரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடலிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தாராகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலுசர்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கையும் நாடலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவர் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாளராக இருந்தாலும் சிதைகிட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் திருமலை வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவை மக்கள் சோதரம் உண்டவராக. இரண்டாவது வேத பகுதி நாம் வாசித்து கேட்கலாம். வேண்டிய வேறுபாடு மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1 தொடங்கி 8 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 57. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகர்கள் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீசர்கள் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் இல்லாமல் வேறு அநேக ஆசாரியங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவரால் கிண்ணங்களையும் செப்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றான். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்தாக இருக்கிறது. தேவனை மகிமை உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் இந்த மாதிரி திருவசனத்தை கேட்கும்படியாக நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் பாடும்படியாக கிறிஸ்தவ சபை பாமாலே 367வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தெய்வ வசனத்தை கேட்பதற்குமாக அழைக்கப்படும்படியாக இந்த அருமையான பாடலை நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை துதித்து மகிழ்வுடன் காணப்படுவோம். ஆண்டவர் பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பையும் ஆசை காட்டும் தாசன் மீது ஆசீர்வாதம் ஒட்டிக்கும் அருள்மாறி எங்கள் பேர் வரிசைக்க பண்ணுவேன். ஆசையோடு இருக்கிறோமே, ஆசீர்வாதம் ஒட்டுவேன்.
திருச்சபையார் அனைவரும் நாம் உட்கார்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் அவருடைய மற்றற்ற கிருபையினாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அருளை செய்த தேவனுக்கும் இதை கொடுத்த நம்ம ஆயர் திரு சென்னராஜ் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவது என்று சொல்லி நாம் அனைவரும் சேர்ந்து இந்த காலங்களில் துதித்து தேவ கிருபைகளை இந்த பரிசுத்த நாளிலே நாம் துதித்து கர்த்தரை நாம் மையப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கும், பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். என்றால் ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகின்றேன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் வீட்டிருப்பது மேலான காரியம். நாம் உலகத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திலும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜனுமாகி நம்முடைய பிதா அவர் பரலோகத்திலிருந்து நம்மை ஒவ்வொருவரையும் கண்காணித்து இந்த காலவேளையில் என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னுடைய நாமத்தை பயன்படுத்தும்படியாக இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி அவரும் நம்முடைய மத்தியில் மகிழ்ச்சியோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். கடந்த சில வருடத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆந்திரா பகுதிக்கு நான் கடந்து சென்றேன். அங்கு கடந்து சென்ற பின்பு அங்கு திருச்சபை மக்கள் மிகவும் சந்தோஷமாய் காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அன்பு போதகர் அங்கே இருந்தவர்கள் தேவனை துதிக்கிறோம் என்று சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும் போது போதகர் கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக, தேவனுக்கே மைப்படுவதா என்று சொல்லி மாறி மாறி அவர்கள் துதித்துக் கொண்டே இருந்தார்கள். அதன் பின்புதான் ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது எவ்வளவு நல்லது என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஒருவேளை இந்த காலங்களில் திரளான மக்களாக தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து நன்றி செலுத்தி
தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுச் செல்லும்படியாக வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை ருசித்து பார்க்கும்படியா தேவன் நம்ம அழைத்து வந்திருக்கின்றார். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்க முடியாத ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, அவருடைய பேர் பிரஸ்தாபம் நம்முடைய எல்லைகள் எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் மத்தியிலும் காணப்படத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்றார். ஆகவே இந்த காலவேளையிலே, கடந்த வெள்ளிக்கிழமை மாலவேளையிலே நாம் ஆண்டுடைய வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்ற தலைப்பின் கீழே உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடலாக இருக்கின்ற, நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாக இருக்கின்ற தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லலாம், இந்த வேத பகுதி வாசிக்கப்படவில்லை என்று சொல்லி நினைக்கலாம். பொதுவான எபிரேயருக்கு நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளும்படியாய் அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம், 2வது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம், 3வது நிருப வாக்கியத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளும்படியா நான் விரும்புகின்றேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேகர் இந்த காரியங்களிலே ஏராளமான செய்தியை நாம் கேட்டு இருக்கின்றோம். எத்தனை பேர் இந்த தலைப்பிலே, இந்த அதிகாரத்திலே தேவனுடைய செய்தியை நீங்கள் கேட்டு இருக்கின்றீர்கள்? கைத்துக்கு பார்க்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் தியானம் செய்யும் போது, அநேக போதர்கள் இந்த வேத பகுதியிலிருந்து தெய்வீக வல்லமை குறித்தும் தேவனுடைய வழிநடத்துதல் குறித்து நம்மோடு கூட பேசி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய மகளாக அவருடைய ஊழியக்காரர்கள் சேர்ந்து அவருடைய திருவசனத்தை தியானம் செய்யும் போது, நான் இந்த பகுதிக்கு கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பு, கிறிஸ்து இயேசுவை நோக்கி ஓடுங்கள். மிகவும் அழகாக இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது அநேக விசுவாச மக்கள் தான், அநேக விசுவாச பக்திமான்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு முன்பாக திரளான சாட்சிகளாக கூடியிருக்கின்றார்கள். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் நெருக்கி தள்ளிவிட்டு விசுவாசம் துவக்கிறோம் முடிக்கிறோமா கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லி நாம் இடத்தில் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற ஆசீர்வாதமான கிருபைகள், இரக்கங்கள் பெருகத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்றார். முதலாவதாக நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மகனாய் காணப்படும் போது அந்த திரளான கூட்டத்தில் நீங்களும் நானும் அங்கமாய் இருக்கின்றோம். மேலும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்தவ பயணம் மாத்திரமல்ல, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு வைபவத்தை இந்த அருமையான ஆக்கியோன் சொல்லி இருக்கின்றார். பரிசுத்த வேத வசனத்தில் அநேக ஓமைகள் நம்முடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் எங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் ஒரு கதையை போல் கழித்து போட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்க கேட்ட மார்க் 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியத்தில் இருப்பதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையானது ஒரு ஓட்டத்தை போல் காணப்படுகிறது. எத்தனை பேர் ஓடி இருக்கீங்க? 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர், 400 மீட்டர், 1500 மீட்டர், 3000 மீட்டர் மாரத்தான் ரேஸ் எத்தனை பேர் ஓடி இருக்கிறீங்க? எல்லாம் ஓடி இருக்கீங்களே. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வாழ்வு பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? காலையில் எழுந்திருத்த பின்பு தங்களுடைய உடம்பை குறைக்கிறதுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சில பெரியவர்கள் தங்களுடைய சரீரத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளும்படியாக, சரீரத்தை எந்தவிதமான பலவீனங்கள் இல்லாதபடிக்கு, சுகவீனம் வராதபடிக்கு நல்ல திடகாத்தமாக வைத்துக் கொள்ளும்படியாக வாக்கிங் போறாங்க. வாக்கிங்
வாக்கிங் போறாங்க, ஜாக்கிங் போறாங்க, ரெண்டும் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பொறுமையோடு கூட ஓட கடவோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரேஸ். வேதாந்தத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் இந்த பந்தய பொருளில் நீங்களும் நான் கலந்து கொள்ள முடியாது தேவனை எதிர்பார்க்கின்றார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிடமாய் காணப்படுகிறது. ஒரு சிலர் வாழ்க்கையில அது அரண்மனை போல் காணப்படுகிறது, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அது பூங்காக்கள் போல் காணப்படுகிறது. ஆனால் வேத வசனத்தில் சொல்லப்படி இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு ஓட்டப்பந்தயத்தை போல் காணப்படுகிறது. நீங்கள் நான் ஜெயிக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய நாமம் நம்முடைய மத்தியில் மயப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு அநேக வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த காலங்களிலே எத்தனை பேருக்கு சந்தோஷமாய் காணப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேவனுடைய பாதத்தில் வந்து அவருடைய திருவசனத்தை தியானம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற விருப்பத்தை நம்முடைய மத்தியில் வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு நான் எவ்விதமாய் காணப்பட வேண்டும், எந்தபடி நான் வாழ வேண்டும், எப்படி என்னுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக தேவனுக்கென்று நிறைந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். வெளிப்படுத்தும் புத்தகத்துல நான் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை வாசிக்கின்றவர்களோ அதை கேட்கின்றவர்களோ அதை தியானிக்கின்றவர்களும் பாக்கியவான்களாக இருக்கின்றார்கள். அல்லேலூயா. யாராவது ஒரு வாசிங்க. வெளிப்படுத்தல் இதை வாசிக்கின்றவர்களும் கேட்கின்றவர்களும் அதை கைக்கொள்ளும் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். பாக்கியம் என்பது ஆசீர்வாதத்தினுடைய அர்த்தம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை சரியாக நேர்த்தியாக முடிக்க முடியாமல் இருப்பதற்கு தடைகள் என்ன? அதை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இன்னும் ஒரு 30 நிமிடங்கள் நம் ஆண்டவருடைய பாதத்தில் வேதவசனத்தை தியானம் செய்யும் போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகத்தான கிரியைகளை நாம் உணர வேண்டும். நான் நல்லதான் ஓடிட்டு இருந்தேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஆரம்ப நாட்கள் மிகவும் அருமையாக இருந்தது. என்னுடைய குடும்பம் குட்டி பரலோகமாய் காணப்பட்டது. என்னுடைய திருச்சபை தேவனுடைய பயன்படுத்துகின்ற ஒரு மாளிகை போல் காணப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சில சோர்வுகள், சில கலக்கங்கள், சில கண்ணீர்கள், அலைச்சல்கள், புலம்பல்கள், வேதனைகள், கஷ்டம் நிறைந்தவராக மனமடிவாகி தளர்ந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற காரியம், ஆண்டவர் நம்முடைய மத்தியில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய நமக்கு வைத்திருக்கிற அருமையான பரிசுத்த பவுல் சொல்வது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுவதற்கு தேவன் அழைத்து வந்திருக்கின்றார். ஆகவே இந்த கிறிஸ்தவ ஓட்ட பந்தயத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாமல் தடையா இருக்கிற 3 விதமான காரியங்களை இந்த காலவில் உங்களோடு கூட நான் பயன்படுத்த. முதல் காரியம் பாரம். பாரம் என்பது ஆவிக்குரிய தாகத்தை குறிப்பதல்ல. ஆத்ம வாஞ்சையோடு கூட காணப்படுகிறேன், என்னுடைய திருச்சபை இன்னும் பெரிய திருச்சபையாக மாற வேண்டும், என்னுடைய குடும்பம் பெரிதான குடும்பமாய் மாற வேண்டும், அந்த காரியங்கள் அல்ல. பாரம் என்பது மனதில் காணப்படுகின்ற பலவிதமான குழப்பங்களை உள்ளடக்கின்ற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அநேக மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருப்பதை பார்த்து அவருடைய கண்கள் கலங்கினது. தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார், அறுவடைக்கு வயலெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வேலைக்காரர்களை அனுப்பும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார். மத்திய 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 28வது வசனத்தில் அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இவ்விதமாய் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், முதல் காரியமாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற பிள்ளைகளுக்கு
தேவன் தம்முடைய ஆறுதலான வேத வசனத்தை மாத்திரமல்ல, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுப்படியாக ஆண்டவர் கிருபை கொடுக்கின்றார். இந்த காலங்களில் நம் ஆண்டவருடைய பாதத்துல காணப்படும் போது இயேசு சுவாமி நம்முடைய மத்தியிலே கடந்து வந்து, என்னுடைய மகன், என்னுடைய மகள் எந்த சோர்வோடு கூட காணப்படுகின்றான், எந்த பாரத்தோடு கூட காணப்படுகின்றான், எந்த வேதனையோடு கூட காணப்படுகின்றான், எந்த விதமான கவலைகளோடு கூட காணப்படுகின்றான், அவனுடைய மத்தியிலே காணப்படுகின்ற எல்லா பாரத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன். கல்வாரி சிலுவையிலே அவனுடைய பாரத்தை எல்லாம் நான் சுமந்து விட்டேன், அவன் சுமக்க தேவையில்லை என்று சொல்லி அவன் வாஞ்சியோடு கூட நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டு இருக்கின்றார். சங்கீதம் 55வது சங்கீதத்துல 22வது வசனத்துல இவ்விதமாக வாசிக்கின்றோம். சங்கீதம் 55:22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் நம் ஆண்டவருடைய திருவசனத்தை கேட்கும் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் குடும்பத்திலும் பலவிதமான சோதனையோடு கூட காணப்படுகின்றோம். நம்முடைய பொருளாதார நிலைமைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து, நம்முடைய தொழிலுடைய அபிவிருத்தியை குறித்து, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்து, ஒருவேளை திருமணத்தை குறித்து, வேலை வாய்ப்பை குறித்து கலக்கத்தோடு காணப்படும் போது முதல் காரியத்தை இந்த அருமையான வேத பகுதியில் வாசிக்கின்றோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே நீங்களும் நாம் இருக்கும்போது நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவருடைய பாதத்திலே நாம் வைக்க வேண்டும். எத்தனை பேர் பாரத்தோடு கூட நாம் சுமந்திருக்கின்றோம்? எப்படிப்பட்ட பாரம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று சொல்ல எனக்கு தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். மன கஷ்டத்தோடு, மன கிளேசத்தோடு, மன போராட்டத்தோடு, நிந்தனைகளோடு, அவமானத்தோடு, சஞ்சலத்தோடு அல்லது துக்கத்தோடு, துயரத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். எத்தனை பேருக்கு ஒரு அருமையான ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கடந்து வரும்போது நம்முடைய பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட வல்லவராக இருக்கின்றார். எப்படிப்பட்ட பாரத்தோடு கூட இந்த காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும் போது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் சிறைச்சாலையில் இருந்து இந்த அருமையான நிருபத்தை எழுதினார். 4வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமா இருங்கள் சொல்லுகிறேன் சொல்லி 6வது வசனத்துல வாசிக்கும் போது உங்களுடைய கவலைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? ஸ்தோத்திரத்தோடு கூட அவருக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு அருமையான ஐயா, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை தேவனிடத்தில் இருந்து தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய பாரங்களை நீக்கிப்படுவதற்கு வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய காருண்யம் நம்முடைய மத்தியில் வரும்போது எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் பாரங்களை சுமந்து கொண்டிருக்கின்றீர்களா? நான் சிறிய வயதில் இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு பாடலை நான் கேட்டேன். வாழ்வில் அது மிக முக்கியமான சிந்தனைகளை மிகவும் அர்த்தமுள்ளதாய் காணப்பட்டது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு அநேக தடைகள் நம்முடைய மத்தியிலும் நம்முடைய குடும்பத்தில் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையானது வருந்தி நாம் சுமை சுமந்து அழுத்து போய் வாழ்க்கையில எந்த விதமான ஜெயம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், கவலையோடு கண்ணீரோடு கூட காணப்படும் போது அந்த பாடல் நாம் படுத்தின காரியம், வாடும் உள்ளங்களை வாரி இறைவனிடம் தேடும் உள்ளமதி தேவன் தந்திடுவார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பாரத்தோடு கூட காணப்படும் என்று சொன்னால் அந்த பாரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே என்னுடைய பாரத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் நானும் வேதவசனத்தில் தியானிக்கின்றோம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் அருமையான அந்த அண்ணா தேவனுடைய பாதத்தில் வந்து காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். மன கிளேசத்தோடு காணப்படுகின்றார். ஆண்டவருடைய பாதத்திலே நீண்ட நாட்களை காத்து கொண்டிருந்து ஒரு காரியத்துக்காக தனக்காக தன்னுடைய மகன் எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அது பார்த்து அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார், நீ குடித்து வெறியோடு கூட காணப்படுகிறேன் என்று சொல்லி
சொல்லும் போது, ஐயா உண்மைக்கே மன கிளேசத்தோடு கூட காணப்படுகின்றேன், மனவேதனையோடு கூட காணப்படுகின்றேன், எனக்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார். அது பின்பு அந்த ஆசிரியர் அவர்கள் ஆசீர்வதித்து அனுப்பி இருக்கின்றார். ஒரு வருடத்துக்கு பின்பு அருமையான சாமுவேலை கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன் என்று சொல்லி அவர் பெற்றெடுக்கின்றார். பின்பு அந்த சாமுவேல் தீர்க்கர் ஒரு ராஜாவாக, ஒரு நியாயாதிபதியாக இஸ்ரவேலை அவர் ஆட்சி செய்தார். எனக்கு அருமையான பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மன கிளேசத்தோடு கூட காணப்படுகின்றீர்கள். நம்முடைய மனதிலே காணப்படுகின்ற வேதனைகள், கஷ்டங்களை யாரிடத்தில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது, ஒரு நம்முடைய செயலை, நம்முடைய சொல்லை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய கஷ்டங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் வேதனைகளை சொல்லும்போது நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அதற்கு ஆறுதலை கொடுப்பேன், ஆதரிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமான வேத வசனத்தை சொல்லுகின்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் நம்மை விசாரிக்கின்றார், ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகின்றார், ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கின்றார். அது இப்படிப்பட்ட சாகியத்தை பெற்ற நீங்களும் நானும் ஏன் வாழ்க்கையில முன்னேற முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம்? ஏன் நம்முடைய கைகள் தளர்ந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதல் காரியமாக நமக்கு இருக்கின்ற பாரத்தை ஆண்டவருடைய சிநாத்திலே நாம் இறக்கி வைக்க வேண்டும். அந்த பாரங்கள் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை செம்மையாய் முடிப்பதற்கு தடைகற்களாய் மாறக்கூடும். ஆக நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் கொடுக்கின்ற கிருபைகளை இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு. இன்னைக்கு பாவம்னா நிறைய பேருக்கு என்ன செய்யறது? கொலை பண்றது பாவம், கற்பழிக்கிறது பாவம், தீமையான காரியத்தை செய்யறதுலாம் பாவம் என்று சொல்லி எண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அன்பினாலே வராத யாவுமே பாவமே இல்லை, பாவம் தான். அன்பினால் வராத யாவுமே பாவம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை கிரேக்க பாஷையிலே அல்லது எபிரேய பாஷையிலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வழியை நாம் தவறி சொல்வோம் என்று சொன்னால் அது பாவம். தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில செயலாற்ற முடியாமல் நம்முடைய மனம் போன போக்கிலே அல்லது வாழ்க்கை கால்கள் எங்கெங்கெல்லாம் போகிறதோ அந்த இடங்களுக்கு நாம் கடை சொல்லும் என்று சொன்னால் அதுவும் பாவம் தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலங்களில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும் போது நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பாவத்தோடு கூட நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாவத்துக்கு விலை கொடுத்து நாம் வாங்கி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய செல்போனுக்கு ரீசர்ச் பண்றோம். நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நடைபெற்றது. அநேக பெற்றோர்கள் சொன்ன காரியம், என்னுடைய மகன், என்னுடைய மகன் அந்த காணொலியை பார்ப்பதற்கு சில காரியங்கள் அவனுடைய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது, நீண்ட நாட்கள் பார்க்க முடியவில்லை, அசுத்தமான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஆகவே எங்களுக்கு நேரடியாக கிளாஸ் நடத்துங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்தால் மனமகிழ்ச்சியோடு கூட காணப்படுகிறது சொல்லி சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு என்ன செய்யணும்? பாவத்துக்கு விலை கொடுத்து வாங்கணும் இல்லையா? யார் கையிலும் நம்ம வீட்டில் 4 பேர் தான், 4 பேர் கையிலும் 4 கைபேசி காணப்படுகிறது. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம், மாமா ஒரு பக்கம், தாத்தா ஒரு பக்கம், எல்லா கையிலும் போன் இருக்குது. ஆனா அந்த ஆண்ட்ராய்ட் போன்ல வருகின்ற காட்சிகளை பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம் குண்டி போகிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்படும் போது பரிசுத்த அகஸ்தீன் விதமாய் சொன்னார். அவர் ரோமாபுரியிலே தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக தேவ கிருபைகளை பெற்ற ஒரு நல்ல ஒரு தலைவனாக காணப்பட்டார். அவருடைய இளமை பருவத்தில் ஒரு தாய் இந்த பட்டணத்துக்கு அனுப்பும் போது தினந்தோறும் அந்த அருமையான தாயார் இந்த மகனுக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். ஏனென்றால் ஒரு வக்கீல் தொழில் செய்கின்ற தேவனுடைய மனிதன் அந்த ரோம் பட்டணத்துக்கு போது அங்கே போய் என்னுடைய மகனுடைய வாழ்க்கை சீரழிந்து போகக்கூடாது. ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 1வது அதிகாரம் 22 இருந்து 25 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பாவத்தை குறித்து சொல்ல
சொல்லுகிறது. ரோமாபுரியிலே அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு, தங்களுடைய குற்றங்களை குறைகளை மறைப்பதற்கு என்னென்ன காரியங்கள் காணப்படுமோ எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அருமையான பரிசுத்த அகஸ்டின் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பெல்லாம் வைத்திருந்தார். அதாவது வானத்துக்கு மேலாக ஏராளமான பறவைகள் பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பறவை என்னுடைய தலையில வந்து கூடு கட்டாதபடிக்கு என்னால் காத்துக்கொள்ள முடியும். இதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்திலே காணப்படுகின்றோம். கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை பரிசுத்தமாய் மாற்றிக் கொள்வது ஒரு முடியாத காரியம். ஆனால் நீங்கள் நானும் பரிசுத்தாவினுடைய கிரியை நிமித்தமாக, பரிசுத்தாவினுடைய வல்லமை நிமித்தமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பரிசுத்த வாழ்க்கையை தம்முடைய திருவசனத்தின் நிமித்தமாய் காத்துக்கொள்கின்றார். அப்படிப்பட்ட தாயார் மோனிகா தன்னுடைய மகனை குறித்து கவலையோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். பின்பு அருமையான பரிசுத்த அகஸ்டின் என்ற தேவனுடைய மனிதனாக இருந்து அநேக நிருபங்களுக்கு அவர் ஒத்துவாக்கியத்தை எழுத ஆரம்பித்தார். அநேக வேத காரியங்களை வெளிப்படுத்துகின்ற தேவனுடைய மனிதனாக காணப்பட்டார். ஒரே உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட சிலாக்கியத்தோடு கூட காணப்படுகிறோமா? பாவம் எங்குமே நிரம்பி இருக்கிறது. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நீங்க பாவம்னா அவங்க ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. என்னெல்லாம் பாவம் இருக்குது, என்னெல்லாம் அநியாயம், அசுத்த எப்படி விதமான காரியங்களும் கூட இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் காணப்படும் போது மிகவும் அழகா சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வேத வசனம், நீங்கள் நான் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஒரு வாலிப மனிதன் தம்பி இருப்பார் என்று சொன்னால் யோசேப்பு குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். யோசேப்புல 39வது அதிகாரத்தில் மிகவும் 9வது வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அவருக்கு நல்ல ஒரு சாகியம் கொடுக்கப்பட்டது. ஒரு அடிமையாக போத்திபார் வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு அழகான ஒரு வாலிபன், அவருடைய சரீரமானது புஷ்டி உள்ளதாய் காணப்பட்டது, திறமைசாலியாக காணப்பட்டான், பலசாலியாக காணப்பட்டான். இந்த நிலைமையிலே அந்த போத்திபார் மனைவி நிமித்தமாக அவனுக்கு பலவிதமான இச்சையான சம்பவங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை யோசிப்பு நினைத்திருந்தா அந்த பாவத்தை பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த பாவத்தை பண்ணாதபடிக்கு அவர் சொன்ன காரியம் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டு இருக்கின்றோம். பாவம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் சிந்தனை செய்யும் போது அது தேவனுக்கு விரோதமான காரியம், நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமான காரியம். ஒருவேளை நீங்கள் நான் பாவம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை, நம்முடைய சமுதாயம் சில நாட்களில் அழிந்து போய்விடும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பார்வை நம்முடைய மத்தியில் காணப்படும் போது, ஆண்டவரே என்னுடைய செயலும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய சொல்லும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். ஏசாயாவின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டு சொல்கிறார், வழக்காடுவோம் பாருங்க. ஒருவேளை மனிதன் தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கும் போது, மனிதன் பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கும் போது, தேவனுக்காக அற்புதம் அதிசயமான காரியத்தை நான் செய்ய வேண்டும், ஆனால் பாவம் என்னை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய தேவன் சொல்லிய காரியம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். உங்களுடைய பாவங்கள் சிவரண்டி இருந்தாலும் பஞ்சு போல் வெண்மையாகும். எனக்கு அருமையான தேவனே, பாவங்களை மன்னிப்பதற்கென்று இயேசு கிறிஸ்து உலகத்திலே இரட்சகராக பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மரித்தோரை தேவனாகாமல்
ஜீவனுள்ள மக்கள் மத்தியிலே ஜீவிக்கிறவராக ஜீவாதிபதியாக உலாவிக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் சொல்கிறார், வழக்காடுவோம் பாருங்கள். ஏனால பாவத்தில் விழுந்து போயிட்டீங்களா? பாவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதை நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓட முடியாமல் தடை செய்கிறதா? நம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் உம்மோடு கூட நான் ஒத்துக்கொள்கின்றேன். நீர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அசுத்தமான கிரியைகளுக்காக நீ மரித்து அடக்கமனப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். அந்த பரிசுத்தமான ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பு என்று சொல்லி நினைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைக்கின்றார். 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கின்றோம், நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்து தேவனே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நாம் நினைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சகல விதமான பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கின்றார். 1 யோவான் 1 அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்புக்கு நம்முடைய தேவன் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கின்றார். அந்த பாவத்தை அறிக்கை செய்யலன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற பிள்ளைகளாய் காணப்படுகின்றோம். நம் ஆண்டுடைய மகனாக அழைக்கப்படும் போது தேவாதி தேவன் அவருடைய மகனாக நமக்கு நாம் அறிக்கை செய்த விசுவாசத்தினாலே நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன் நிமித்தமாக அவருடைய மகன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த உரிமையை கொடுக்கப்படும் போது நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்யாமல் வாழ்வோம் என்று சொன்னார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் மரணம் அல்ல, தனிப்பட்ட ஜீவியத்திலே நாம் மரணம் அடைகின்றோம். நீதிமொழியின் புத்தகத்தில் 28 அதிகாரத்தில் 18 வசனத்திலே வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுகிறவனா இருக்கின்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் 2வது தடை, பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பாவங்களை நம்மை விட்டு நாம் நீக்கிவிட வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய உதடுகள் வழியாக வருகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே எனக்கு பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அருமையான மெதடி திருச்சபையினுடைய ஸ்தாபகர் ஜான் வெஸ்லி அவர் தன்னுடைய இறுதி நாட்களிலே விதமான ஒரு ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுத்தார். ஆண்டவரே பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்கின்ற 100 வாலிபர்களை தாரும். நான் இந்த உலகத்தை தலைகளாக நான் மாற்றி தருகிறேன் என்று சொன்னார். பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்கின்ற 100 வாலிபர்களை தாரும், நான் இந்த உலகத்தை தலைகளாக மாற்றி தருகிறேன் என்று சொன்னார். அது நிமித்தமாக இன்றைக்கு உலகம் எங்கும் ஏறத்தாழ 6 மில்லியனுக்கு மேலாக தேவனுடைய பிள்ளைகள் மெதடி திருச்சபையில் அங்கமாக இருந்து தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிறார். ஒரு சின்ன ஜெபம் தான். பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்கின்ற 100 வாலிபர்கள் எனக்கு தாங்க, நான் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கின்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலங்களில் பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவர் ஆசை உள்ளவராக இருக்கின்றார். அதற்காகவே மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக நீங்கள் நான் பிழைத்திருக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கின்றார். ஆகவே இந்த காலத்தில் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். கடமை அல்ல. ஆண்டவர் நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்க, என்னுடைய மகன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க, நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் சிந்திக்கின்ற காரியங்களிலும் நாம் சொல்லுகின்ற காரியத்திலும் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கமாய் மாற வேண்டும். அப்படி மாறும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை சுவிசேஷமாய் மாறுகிறது. நாம் பிறர்க்கென்று தேவ வசனத்தை சொல்லும் போது ஒரு தன்னுடைய சகோதரனை பார்த்து நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லவில்லை, சொல்ல தேவையில்லை. நம்முடைய ஜீவியம் வாழ்க்கையில அநேக தாக்கங்களை செய்யக்கூடும்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்து ஆண்டவரை எனக்கு பாவத்திலிருந்து நீக்கி போட உதவி செய்யும் சொல்லி கேட்கலாம். மூணாவது காரியம், பாடுகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாடுகளை குறித்து வேதவசனத்தில் வாசிக்கும் போது மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினாலே பாடுபடுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பாடுகளை குறித்து நாம் சிந்தனை செய்யும் போது பக்திமானாக இருந்த யோபுவை நாம் மறக்கவே முடியாது. அவர் மனைவி, அன்பான மனைவி வந்து என்ன சொன்னாங்க, நீ தூசித்து உன்னுடைய ஜீவனை விட்டு போதும். ஒரு பக்கம் பிள்ளைங்களா இறந்து போயிட்டாரு, தனக்கு பிரியமான மனைவி வந்து என்ன சொல்கிறார், நீ அந்த தேவனை தூசித்து என்ன செய்ய, ஜீவனை விட்டுரு. அவர் என்ன பாவம் செஞ்சாரு? இது ஆண்டவருக்கோ சாத்தானுக்கோ அருமையான யோபுக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் ஜெயம் செய்வதற்கு அவர் மத்தியில் பாடுகள் அனுப்பப்பட்டது. சரீரத்தில் பலவிதமான வியாதிகள், சொரிதல் நிமித்தமாய் காணப்பட்டார், சொரிந்து கொண்டே இருப்பார். அவருடைய வேதனை அமிதமாய் காணப்பட்டது. அந்த நிலைமையிலும் தேவனை குறித்து எப்பொழுதும் அவர் கேள்வி கேட்டதே இல்லை. எனக்கு அருமையான பிள்ளைகளை, பாடுகள் வரும்போது நம் ஆண்டவருடைய பாத்துல அதை சகித்துக் கொள்ளும்படியாக யோபின் வாழ்க்கை நமக்கு போதனை செய்கிறது. பின்னாடி அவருடைய வாழ்க்கை நாம் பாடும்போது 41வது அதிகாரம் 42வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். இதுவரைக்கும் நான் பேசல, இப்போ நான் பேசுறேன். கர்த்தாவே இதை செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதன் பின்பு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் செய்த போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். இந்த சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். பாடுகள் வழியாக நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நினைக்கும் போது, ஆண்டவரே எனக்கு சகிப்புத்தன்மை தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையானது பாடுகள் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லி ஒரு போதனை காணப்படுகிறது. அதுவல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையானது பாடுகள் மத்தியில் நீங்களும் நானும் ஜீவனம் பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை, இரக்கத்தை, வல்லமை கொடுத்து பாடுகள் மத்தியில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு உதவி செய்கிறார். வேதத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? 1 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நாம் நீதி நிமித்தமாக ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கை நிமித்தமாக, அவர் கொடுத்த அந்த திருவசனத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் வேண்டுதனாலும் தரித்திருக்கும் போது, நீதி நிமித்தமாக நாம் துன்பப்பட்டால், பாடுகள் பட்டால் நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகின்றோம். இதே வேதவசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நீங்கள் பாடுகள் பட்டால் தேவனுக்கு பங்காளிகளாய் இருக்கின்றீர்கள். இது பங்காளினா இந்த வேதவசனம் நீங்களும் நான் விரும்புகின்ற பங்காளியினுடைய வாழ்க்கை அல்ல. இது வந்து நாம் தேவனுக்கு உடன்வேலை கால்களாய் அவரோடு கூட பார்ட்னர்ஷிப்பா நாம் இருந்து தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வாழ்க்கை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். பாடு வருது உண்மைதான். நான் நீதியோடு கூட இருக்கிறேன். நீதி நியாயம் என்னுடைய மத்தியில் காணப்படும் போது என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் தேவனுடைய நாமத்தை மைப்படுத்த வழிகளாக தூபமாய் காணப்படுகிறது. வேதவசனத்தில் வாசிக்கும் போது 12வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகைத்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்களுடைய ஆத்துமாக்களை சோர்ந்து போவதற்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் பாவத்துக்கு விரோதமாக நீங்கள் போராடுகிறதுக்கு ரத்தம் சிந்த படவில்லையே. எனக்கு அருமையான பிள்ளைகள், ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி பாடுகள் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். அதன் நிமித்தமாக தேவனுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம்.
நாம் நீதி நிமித்தமாக துன்பப்பட்டால் நாம் மனமகிழ்ச்சியோடு கூட காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்துல வாசிக்கின்றோம், ஒருவர் கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தமாக. ஒருவேளை நீதியை நடக்கிறேன், நான் பாடுபடுறேன்னா வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அதுபடி நடக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறதுனால பாவிகளுக்கு எந்த பாடு வராது, அதிகமா வராது. ஆனா பரிசுத்தமா வரும்போது ஏராளமான பாடுகள், வேதனைகள் தேடி வரும். 1 பேர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல ஏதாவது ஒரு வாசிங்க. 1 பேர் ஒருவர் கிறிஸ்துவாயிருப்பதனால் பாடுபட்டால் சுற்றப்படாமல் அதை நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அதை தூங்கினால் தேவனுடைய சுற்றியத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாய் இருக்கும்? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நமக்கு என்ன பேருங்க? நமக்கு என்ன பேரு? நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன், ஆவியை உடையவனாய் இருக்கின்றார். அது என்னுடைய பேருல, என்னுடைய நாமத்துல, என்னுடைய குடும்பத்துல நான் கிறிஸ்தவனாய் காணப்படும் போது பாடுபட்டால் தேவனை நாம் மைப்படுத்த ஆண்டவர் நம்மை சாட்சியாக எடுத்து பயன்படுத்துகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலங்களில் எப்படிப்பட்ட பாடல் மத்தியில் நாம் கடந்து வருகின்றோம். பாடல் வரும்போது நாம் தேவனை விட்டு நாம் பின்வாங்கி விடுகிறோமா? அல்லது பாடல்கள் வரும்போது தேவனோடு கூட சேர்ந்து ஆண்டவரே நீ முன்பாக செல்லும், நான் பின்பாக வருகிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோமா? அல்லது பாடல்கள் வரும்போது ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவுலாம் போதும், நான் அந்த உலகத்தோடு கூட ஒட்டி வாழ நான் விரும்புகிறேன், போதும் ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி எலியா சொன்னது போல நாம் சொல்லுகிறோமா என்பதை நம்முடைய மத்தியிலே ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான பிள்ளை, இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்கின்றார், நம்முடைய பாடுகளுக்காக ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த 3 விதமான காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாமல், தேவனுடைய கிருபைகளை எண்ணி பார்க்க முடியாமல், தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கின்ற தடைக்கற்களாய் காணப்படுகிறது. இவைகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நீக்கிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு என்று சிறந்த முன்மாதிரியாக இந்த உலகத்தில் சிறந்தவர். எந்த கடவுளும் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத ஒரு முன்மாதிரியை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்து விட்டு போனார். ஆகவே இந்த வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் பாவிகளை நேசிக்கிறபடினால் எனக்கு ஸ்தோத்திரம், பாடுகளை நான் தாங்கிக் கொள்ளத்தக்கதாக எனக்கு பலனை தாரும் என்று சொல்லி நான் கேட்போம். அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த 3 விதமான காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். எத்தனை பேருக்கு இது விருப்பம்? பாரத்தை என்னை விட்டு நீக்கி சுவாமி, எனக்கு பாவமே வேண்டாம், பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க, நான் பாடும் மத்தியிலே துதிக்க ஸ்தோத்திரிக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு குடும்பத்துல 2 சகோதரிகள் இருந்தாங்க. மூத்த மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2வது சகோதரி அப்போ சின்ன பிள்ளையா இருந்ததுனால ஒரு ஹாஸ்டல்ல சேர்ந்து அவங்களை படிக்க வைத்தாங்க. அந்த அருமையான சகோதரி நல்லா படித்து மேதையா மாறிவிட்டான். மூத்த மகள் அதாவது அவருடைய சகோதரி, அவர் தன்னுடைய கணவரோடு கூட தினந்தோறும் போராடி கொண்டு ஜீவித்து நடந்து கொண்டே இருந்தார். அவருடைய கணவர் நல்ல ஒரு குடிகாரர். எத்தனை வசனங்கள் சொன்னாலும் சரிதான், எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் பாடும் மத்தியில் அவர் கடந்து கொண்டே இருக்கும்படியாக ஒரு முள் போல காணப்பட்டு கொண்டே இருந்தார். இந்த அருமையான தாயார், இந்த அருமையான சகோதரி தன்னுடைய கணவருக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவரே என்னுடைய கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய கண் மூடுவதற்கு முன்பாக அவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த திருச்சபையில வந்து நற்கரையில பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அவர் போராடி ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாளிலே அவருடைய சகோதரி, அந்த அருமையான சகோதரி பார்க்க வந்து கேட்டுக்கொண்டிருந்தார். நீ எப்படிமா அதெல்லாம் சகித்துக் கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய கனவு ரட்சிக்கப்படவில்லையே, இத்தனை நாள் நீ ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயே, உனக்கு பிள்ளைகள் ஆகிவிட்டது, நீ என்ன செய்ய போகிறான்னு சொல்லி கேட்கும் போது அந்த அருமையான சகோதரியை பார்த்து இந்த புஷ்பா சொன்ன ஒரு காரியம், அக்கா அல்லது தங்கச்சி, நீ படிச்சதுனால இயேசு என்று சொல்லி யாருன்னு உனக்கு தெரியும், ஆனா நான் படிக்கல,
நான் பாடுகள் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே நடந்து வந்த போது இந்த இயேசு யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன்னை விட நான் சிலாக்கியப்பட்டவனா இருக்கிறேன். அதி சீக்கிரத்தில் என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர் சொல்லி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்தார். அவருடைய ஆயுள் முடிவதற்கு முன்பாக டோனாவூரில் அவர் ரட்சிக்கப்பட்டு தெளிந்த திருச்சபையில ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த நற்கரையில பங்கு பெற்றார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்ட சோதனையோடு கூட நாம் வாழ்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கையை கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். நமக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கும் என்று சொன்னார். கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடி செல்ல வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில், அது வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில, சபையில தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து மேம்படுத்துவாராக. தலையில தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். கேட்ட வசனங்களை நம்முடைய நினைவு வைத்து தேவனே, எனக்கு ஒரு நியமித்திருக்கிற வாழ்க்கையை, நீ கொடுத்திருக்கிற குடும்பத்தை மகா பிரதான கிருபையினால கொடுத்திருந்த திருச்சபையில உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்ய அந்த கிருபை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி நாம் கேட்போம். ஆண்டவர் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு வருகின்ற பாவங்கள், பாடுகள், பாரங்களை நீக்கி செல்வதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். அந்த கிருபையினாலே நம் ஆண்டவரோடு கூட நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். இன்றைக்கு காலவேளையில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவ கிருபை தேவனுடைய மத்தியிலே நாம் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வருந்தி சுமை சுமந்து வாழ்வில் பலனிழந்து தேடும் உள்ளமதி தேவன் தந்திடுவார். வருந்தி சுமை சுமந்து வாழ்வில் பலனிழந்து தேடும் உள்ளமதி தேவன் தந்திடுவார். வாடும் உள்ளங்களே வாரீரே சுவிடம் தேடும் உள்ளமதி தேவன் தந்திடுவார். உலக இன்பமதில் உலர்ந்து அடைந்திடாதே, குருசை சுமந்து சென்ற குருவை பின்தொடர்வோம். உலக இன்பமதில் உலர்ந்து அடைந்திடாதே, குருசை சுமந்து சென்ற குருவை பின்தொடர்வோம். வாடும் உள்ளங்களே வாரீரே சுவிடம் தேடும் உள்ளமதி தேவன் தந்திடுவார். வாடும் உள்ளங்களே. எங்கள் அருமையான தேவனே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். திருவசனத்தை கேட்பது மாத்திரம் அதன்படி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர்களை உணர்த்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த காலவெளியில நோக்கி ஓடும்படியாய் கர்த்தர் எங்களை அழைத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ணன் மகனாக, மகளாக, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக, உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய பேர பிள்ளையாக உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீ ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து உடைய கிருபையும் உடைய அன்பும் எங்களுடைய மத்தியில் கடந்து வருவதாக இந்த பொருத்தனையை தன்னுடைய வாழ்க்கையில
எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மத்தியில் காணப்படுகின்ற பாரங்கள், பாவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உம்மை நோக்கி ஓட, உம்மை நோக்கி தேட உதவி செய்கிறார்கள். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமா தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம சேர்ந்து நம் ஆண்டவருடைய கிருபையினுடைய வசனங்களை நாம் தியானித்தோம். அதற்கு நம்முடைய வாழ்க்கை நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அறிக்கை செய்யும்படியாக நம்ம அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நம்ம நாம் அறிக்கை செய்யலாம். அதன் பின்பு நம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக கீர்த்தனை 70வது பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை புஸ்தகத்திலே 70வது பாடல். இந்த நேரத்தில் நம்முடைய காணிக்கை நம் ஆண்டவருடைய சினாத்திலே நாம் கொடுக்கலாம். கீர்த்தனை 70வது கீர்த்தனை. ஆத்துமமே முழுவலமே நான்கு தொழுதேற்றி நால்வரை அன்பு வைத்து ஆதரித்து நான்கு தொழுதேற்றி. அந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்துக்கென்று நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்றும் தாழ்மையான காணிக்கையை நாம் ஆத்துமமே Amen.
கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மறுபடி செய்யப்படும் போல் பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவினை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் மகிமை மகிமையும் என்னென்னைக்கு விடவில்லை. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்கள் ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய படி ஆண்டவரே, பரத்திலிருந்து உம்முடைய வரும் ஞானத்தை கொடுத்துள்ளோம். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். தேவரே, எல்லாமே உலகத்தை ஆளுபவர் வேறொரும் இல்லை. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளாதையும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்துக்கு மேம்படுவதாக. நம்ம நேரம் தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து இந்த நாளிலே வந்து அவர் சொன்ன காரியங்கள், அவர் செய்த சொல்ல முடியாத இவர்களுக்கான நன்றி செலுத்தி ஸ்தோத்திர காணிக்கையும் நம்மையும் நம்முடைய காணிக்கை கொடுக்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக நாம் தேவனை நன்றி செலுத்துவோம். தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார். இந்த நாளிலே தேவ கிருபை நம்முடைய மத்தியிலே இருப்பது நிமித்தமாக ஆண்டவர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவர் ஜீவனுள்ள தேசத்திலே ஜீவாதிபதியாய் ராஜாதி ராஜனாய் கர்த்தாதி கர்த்தராய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய மத்தியிலே நம்முடைய ஆலயத்திலே தேவன் கடந்து வந்திருக்கின்றார். ஆக இந்த வேளையிலே நம்முடைய அன்பு பேரேறவர்களுக்காக, நம்முடைய டைசஸில் இருக்கிற ஒவ்வொரு ஆயர்களுக்காக, குறிப்பாக நம்முடைய ஆயரவர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, திருச்சபையிலுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம் ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில் நினைத்திருக்கிற இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை நிறைவாக நித்திய ஆசீர்வாதத்தோடு கூட ஓடி முடிக்கும்படியாக தேவன் கிருபைகளை, இரக்கத்தை, வல்லமையை கூட்டி தரும்படியாக நாம் ஜெபிப்போம். படித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நம் ஆண்டவர் சன்னதியிலே பிரார்த்தனை செய்வோம். எல்கேஜி முதல் டாக்டரேட் வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய படிப்பின் ஞானத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் கல்விமான்களாய், ஞானவான்களாய், அறிவாளிகளாய், மேதைகளாய் மாறத்தக்கதாய் கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் கடந்து வரும்படியாய் நாம் வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக இந்த வேலையிலே வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வேலையினுடைய கருத்தின் கிரையில் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து 30 100 பலனை கொடுக்கத்தக்கதாக செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுகின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஜெயத்தோடு முடிக்கும்படியாய் அவருடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் சஞ்சலங்கள் வந்தாலும் அந்த உபத்திரத்தின் சஞ்சலத்திலே தேவனை மயப்படுத்தும்படியாய் உதவி செய்யும்படியாய் நாம் வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்க பெரியவர்களுக்காக, தாய்மார்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். வேலைவாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். திருமண காரியங்களுக்காக, திருமண வைபவத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். பிள்ளைகள் இல்லாமல் திருமணம் முடித்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஏற்ற சமயத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் நாம் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய சந்ததிக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும், தொழிலிலும், வியாபாரத்திலும் திரளான ஆசீர்வாதத்தை பெருக செய்யும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக வருகின்ற நாட்களில் நம்முடைய தமிழகத்திலே நடைபெறுகின்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தேர்தலிலே தமக்கு பிரியமான பிள்ளைகளை, தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளை நம்முடைய சட்டசபையிலே முதலமைச்சராக, நம்முடைய மாநிலத்துக்கு நல்ல தலைவர்களாய் கொடுக்கத்தக்கதாய் நாம் வேண்டிக் கொள்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் அருமை தந்தையே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்தி இப்படி நாமக்கு மயப்படுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் சிறியவர்களாக, பெரியவர்களாக, வாலிபர்களாக, சகோதர சகோதரிகளாக உங்களுடைய பாத்திர வந்து காத்திருப்பது எவ்வளவு நல்லது என்று நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நானும் என்னுடைய வீட்டாரும் என்றால் கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி குடும்பமாக வந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே தங்களுடைய வருமானத்திலிருந்து, தங்களுடைய தொழிலிலிருந்து, தங்களுடைய கிடைத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தின் கிரிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய முன்னேற்றத்துக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, பிள்ளைகளுடைய மேன்மைக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தாயாருக்காக, பெரியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் அதற்கு ஏற்ற பலனை நீ கொடுக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய அன்பு ஆயிரையா அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் செய்கிற அவருடைய ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, அவருடைய பணி காலங்களிலே தேவன் திருச்சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்து அநேக கடவுளை சாட்சியுள்ள ஒரு திருச்சபையாக, அநேக உங்களுடைய நாமத்தை பயன்படுத்துகின்ற திருச்சபையாக ஆண்டவரே இந்த திருச்சபை மாறத்தக்கதாக உங்களுடைய ஊழியக்காரரை வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி குறிப்பாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிரியப்பீராக. இந்த புதிய வாரத்திலே பிறந்த நாளை, திருமண நாட்களையும் நினைவுறுகிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய வழிகளை திறப்பேன் சொன்ன கர்த்தர் புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய கிருபையின் கருத்துக்களாக எங்கள் அனைவரையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். மீட்பரும் லட்சியமாய் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாருமே பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். நாம் மீண்டுமாய் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு தெரிந்த பாடலை பாடுவோம். 73வது பாடலை, கிறிஸ்தவ கீர்த்தனை 73வது பாடலை பாடுவோம். Amen.
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அனுநயிக்கும் நம்முடைய வாழ்க்கையின் குடும்பத்திலும் நாம் செல்கின்ற இடத்திலும் செய்கின்ற எல்லா வேலைகளிலும் இன்றும் என்னும் சகல நாளும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் நாம் கடந்து செல்வோம்.